இன்றைக்கி உங்களோட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் அண்ட் ஹோமுக்கான டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ரொம்பவே ஈஸியான, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே பயனுள்ள டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஒரு டிப்ஸாக பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபைதா ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழி. டிப் நம்பர் 1, அரிசியை நம்ம இந்த மாதிரி ஜார்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். பழைய அரிசி ஆக ஆக அதில் சின்ன சின்னதாக வண்டு வைக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வண்டுகள் வராமல் தவிர்க்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் நான் சொல்கிறேன். நம்ம வீடுகளுக்கு பக்கத்தில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான் இந்த வேப்ப இலை. இந்த வேப்ப இலையை நம்ம இந்த மாதிரி எடுத்து நம்மளுடைய அரிசிக்கு நடுவில் வச்சுட்டோம் அப்படின்னா இதோடைய கசப்புத்தன்மையினால் அரிசிகளில் வண்டு வரவே வராது. ரொம்பவே ஈஸியாகவும் சுலபமாகவும் அரிசியில் வண்டு வரதை நம்மளால் இதிலேருந்து தவிர்க்க முடியும். ஸோ இந்த டிப் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஹேக் நம்பர் 2 பார்க்கலாம். நம்மளோட வீடுகளில் இருக்கக்கூடிய சோஃபா பழசு ஆக ஆக இந்த மாதிரி வெடிப்பு வர ஆரம்பிச்சிடும். பார்க்குறதுக்கே ரொம்பவே அசிங்கமாக இருக்கும். வீடே நம்ம எவ்வளோ கிராண்டாக வச்சுருந்தாலும் இந்த சோஃபா இந்த மாதிரி லுக்கில் இருக்கும்போது வீடே ஒரு அழுக்காகவும் ஒரு ஓல்டு ஹவுஸ் மாதிரியான லுக் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போது இந்த சோஃபாஸை நம்ம ரெடி பண்ண போனோம் அப்படின்னா 3000லேருந்து 4000 செலவாகும். அப்படி இல்லை, இதை நம்ம புது சோஃபாவை மாற்றலாம் அப்படின்னா கேட்கவே வேணாம், 30,000 to 40,000 ஆகும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியான ஒரு ஹேக் சொல்கிறேன். நம்மளுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பேண்டபிள் கிளாத்தில் இந்த மாதிரியான சோஃபா கவர்ஸ் இப்போ நம்மளுக்கு ஈஸியாகவே ஆன்லைன் இல்லை பக்கத்தில் இருக்க ஷாப்ஸில் அவைலபிளாகவே இருக்குது. இந்த மாதிரியான கிளாத்தை நம்ம யூஸ் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாகவும் எலகண்ட்டாகவும் இருக்குது. நம்மளுக்கு ரொம்ப கம்மியான குறைவான காசுலேயே நம்மளுடைய வீடுமே ரொம்ப நீட்டான மாதிரி ஆகிடுது. சோஃபாவும் நம்மளுக்கு ரிப்பேர் பண்ண தேவைப்படலை. ஸோ இதோடைய அன்பாக்சிங் எல்லாமே நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இந்த கிளாத்தோடது இது லைக்ரா மெட்டீரியலில் எக்ஸ்பேண்டபிள் கிளாத்தில் இருக்கக்கூடியது. இது கிட்டத்தட்ட நான் 2.5 months யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது. குழந்தைங்க ஏதாவது சிந்திட்டாங்கன்னா கூட இதை திரும்ப ஓப்பன் பண்ணி நம்மளால் வாஷ் பண்ணி திரும்ப இந்த சோஃபாவில் போட முடியுது. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இந்த ஹேக் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை ஃபுல்லாக போட்டுட்டேன். இப்போ உங்களுக்கு லுக் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ நீட்டாகிடுச்சு. இதே முன்னாடி பார்க்கும்போது ரொம்பவே அசிங்கமாக இருந்தது. இப்போ ரொம்பவே அழகாகவும் நீட்டாகவும் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை பை பண்ணணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் பையிங் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கலாம். ஸோ டிப் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் மசாலா பொருட்கள் இந்த மாதிரி வச்சுருப்போம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சீரகம், தனியா, இந்த மாதிரி பொடி எல்லாத்தையுமே. அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் கெட்டி விழுந்துடும். நம்ம ஏதோ ஸ்பூனை உள்ளுக்குள்ளே விட்டுருப்போம். அதில் என்ன ஆகும், மசாலா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அது ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா மசாலாவில் இருக்கக்கூடிய காரம், அந்த மனம் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஜாரில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு இதை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா அதில் இருக்க ஈரத்தன்மை போயிட்டு நல்ல மசாலா உதிரி உதிரியாகவே இருக்கும். இது பொதுவாக நம்ம வீடுகளில் ரசப்பொடி, சாம்பார் பொடி, குழம்பு மிளகாய்த்தூள், வெறும் தனி மிளகாய்த்தூள், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணலாம். இந்த மசாலாவை நீங்கள் கிரேவியில் சேர்த்து செய்யும்போது உப்புடைய அளவை கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த மசாலாஸில் நம்ம உப்பு சேர்த்து வச்சுருக்கோம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறணும். அடுத்த டிப் நம்பர் 4, அதே தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி என்னுடைய டைனிங்கோடைய சேர் இது எல்லாமே டைனிங் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஆனால் சேர்ஸ் எல்லாமே ரொம்ப பழசாகி இந்த மாதிரி ரொம்ப கிழிஞ்சிடுச்சு. அதுக்கு மேலே ஒரு சீட்டும் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கு மேலேயும் இந்த மாதிரி கிழிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதை நான் சரி பண்ணுறதுக்காக நான் கால் பண்ணி கேட்டப்போ கிட்டத்தட்ட எனக்கு இதோடைய ரிப்பேரிங் எஸ்டிமேட் ஒரு 4,000 rupees சொல்லியிருந்தாங்க. ஏன்னா 4 சேருக்கும் பண்ணணும் அப்படின்றதுனால. ஸோ அதனால் இப்போ நான் பார்த்திங்கன்னா அமேசானில் இந்த சேர்
சேர்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கவர்ஸ் வந்து கிளாத்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த கிளாத்தை வந்து நான் இதே கலருக்கு மேட்ச் பண்ணி வாங்கியிருக்கேன். அதை போடும்போது ரொம்பவே நீட்டாகவும் இருக்குது, ரொம்பவே எலிகெண்ட்டாகவும் இருக்குது. நியூ சேரை பை பண்ண மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து லுக் வந்து கிடச்சிடுது. ஸோ இந்த சேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரியான கிளாத்தில் போட்டு நான் வந்து கவர் பண்ணிட்டேன். இதோடைய குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்குது, வாஷ் பண்ணிக்க முடியுது. நல்லா வந்து இது அந்த சேரோட ஷேப்புக்கே வந்து கரெக்டாக எக்ஸ்பேண்ட் ஆகி நம்மளுக்கு வந்து உட்காந்துக்கிறது. ஸோ குழந்தைங்க ஏதாவது ஸ்பில் பண்ணாங்கனாலும் இதை வந்து திரும்ப வந்து நல்லா வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ண முடியுது. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் வந்து சூப்பரான 5 out of 5 ஸ்டார் தான் கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5, நம்மளுடைய கிச்சனில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு லைட்டர் இருக்கும். அது நாள் போக போக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு ஈரப்பதம் மாதிரி சேர்ந்துக்கிட்டு நம்ம வந்து எப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணாலும் டக்குன்னு அது வந்து ஸ்டவ் ஆன் ஆகாது. ஒரு 4-5 வாட்டி நம்ம டக்குன்னு அடித்ததுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு வந்து கேஸ் வந்து ஆன் ஆகும். ஸோ இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ரெகுலராக ஒரு ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணலாம். நம்ம யூஸ்வலாக குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் இல்லையா? இப்போ இந்த பர்னர் வந்து நல்லா சூடாகவே இருக்கும். அதுக்கு மேலே இதை அப்படி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த சூடில் உள்ளுக்குள்ளே இருக்க அந்த ஈரப்பதமாக இருக்கட்டும், உள்ளுக்குள்ளே ஏதாவது அழுக்கு இருந்தாலுமே அது வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து ஒரு எண்ணெய் பிசுக்காக இருந்தாலுமே அது வந்து நல்லா போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக வந்து இந்த லைட்டர் ஒர்க் ஆகும். ஸோ இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் நம்பர் 6, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் இப்போது வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக வந்து கொசு, எறும்பு இது எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாகவே நம்ம வீடுகளில் இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர் ஸ்டாப்பர், இது வந்து மல்டி யூஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய இதுதான். டோர் ஸ்டாப்பராகவும் யூஸ் பண்ணலாம். உள்ளுக்குள்ளே வந்து கொசு, அதாவது நம்ம எல்லாமே ஸ்ப்ரேலாம் பண்ணி வச்சுருப்போம் வீடை, ஆனாலும் இந்த டோருக்கு அடியிலேருந்து கொசு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இதை வந்து போட்டுக்கலாம். குழந்தைங்க இருக்க வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டக்குன்னு டோர் போய் டம்முன்னு அடிக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 பீஸ் வெறும் 99 rupees சம்திங் தான். ஸோ ரொம்பவே கம்மியான காசில் நம்மளுக்கு வந்து செம்ம யூட்டிலிட்டி கொடுக்கக்கூடியது தான் இந்த ப்ராடக்ட். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நல்ல லென்த்தில் கிடைக்கும். நம்மளோட டோர் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ப்ராடக்ட்டுமே. இதோடைய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல், அண்ட் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் ஹோல்டர் வந்து நம்ம வீடுகளில் எப்போவுமே வந்து இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த கேண்டில் ஹோல்டர் வந்து நான் ரீசெண்டாக அமேசானில் பை பண்ணியிருந்தேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் எலகெண்ட்டாகவும் இருந்தது. நம்மளோட வீடுகளுக்கு வந்து ஒரு டெக்கார் பீஸாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கேண்டில் ஹோல்டர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் இதில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்காவது வேணால் நீங்கள் பை பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 8, எப்போயுமே நம்மளோட ஃப்ளோரிங் வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு எப்போயுமே ஆசைப்படுவோம். ஸோ அதனால நம்ம வந்து இந்த லைசாலோ இல்லை இந்த மாதிரி ஃப்ளோர் கிளீனர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுவோம். ஃப்ளோர் கிளீனரோட சேர்த்து இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு இதில் சேர்த்து நம்ம வந்து ஃப்ளோரை துடைக்கும் போது பாக்டீரியாஸ், ஜெர்ம்ஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப க்ளீனான ஃப்ளோர் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வெட் ஆகும், நம்ம வெளியில் போயிட்டு வருவோம், குழந்தைங்க அப்படியே விளாண்டுட்டு வீட்டுக்குள்ளே வருவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தரையில் தான் வந்து படியும். ஸோ
இந்த டைமில் நம்ம வந்து இந்த மாதிரி உப்பு லைட்டாக தண்ணியில் போட்டு நம்ம வந்து ஃப்ளோரை க்ளீன் பண்ணும்போது ரொம்ப க்ளீனான ஜெர்ம் ஃப்ரீ இருக்கக்கூடிய ஃப்ளோர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த டிப்பு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ளோரில் ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்கு இது எல்லாமே இருந்தால் கூட இந்த உப்பு வந்து அது எல்லாத்தையுமே எடுத்து ரொம்ப க்ளீனான ஒரு ஃப்ளோரிங் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைலையே வந்து மாற்றக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லைக் கொடுங்கன்னா உங்களுக்கு இந்த டிப்ஸ் மாதிரியான கண்டென்ட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்குவேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அடிக்கொருக்கா நிறைய வீடியோஸ் வந்து டிப்ஸில் கொடுப்பேன். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஹேக் தான் இது. வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடுகளில் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே இருக்கணும். ஏன்னா வீட்டில் நம்மள்ட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு 2 செப்பல் செட் ஆஃப் பேர்ஸ் ஆஃப் ஸ்லிப்பர்ஸ் அண்ட் 3 இருக்கும். அதாவது ஸ்கூல் ஸ்லிப்பர்ஸு வெளில போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்போம். அது வந்து ஒரு செப்பல் ஸ்டாண்ட் இல்லைன்னா இந்த மாதிரி நீளமாக போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் வீட்டில் வந்து ஒரு ஆர்கனைசர் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செப்பல் ஸ்டாண்டு இது வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் தான் நான் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சிட்டோன்னா மேலே கீழே இந்த மாதிரி நம்ம வந்து பேரை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 50% நம்மளுடைய ஸ்பேஸ் வந்து இதில் கரெக்டாக ஆர்கனைஸ் ஆகி நம்மளுக்கு கிடச்சிடுது. ஸோ இதுவுமே வந்து நம்மளுடைய வீடுகளில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ் அண்ட் ஆர்கனைசிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.